ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வேலூர் கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலூர் கோட்டை காலையில் 8:30 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும். என்ட்ரன்ஸில் அழகான ஆறுகள் மாதிரி பெரிய அகழிகள் இருக்கும். பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் இருக்கும். கருங்கல்லால் கட்டியிருப்பாங்க. அதோட தோற்றத்தை பார்க்குறப்போ மிக பாதுகாப்பான கோட்டை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. 29 அடி இருக்கிற இந்த அகழிகள் தாண்டி கோட்டையை தாக்குறது மிக ஒரு கஷ்டமான விஷயமாகவே இருக்குங்க. இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம இன்னும் டீட்டெயிலாக வீடியோ எண்டில் பார்க்கலாம். அதே மாதிரி லவர்ஸ் எனக்கு ரொம்ப கடுப்பேற்றினாங்க. ஏன்னா கோட்டையை சுற்றி நிறைய லவர்ஸ் தான் இருந்தாங்க. அதை வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று, கோட்டை மதில் சுவரை எல்லாத்தையும் வெளியில் மட்டும் சுற்றி பார்க்குறது. அதை முடிச்சுட்டு உள்ளே இருக்க கோயில், மியூசியம் அதெல்லாம் பார்க்குறதுங்க. அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்க கோயில், மியூசியம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வெளியில் இருக்கிற மதில் சுவரை சுற்றி பார்க்கலாமுங்க. நம்ம இன்றைக்கி கோயில் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வெளியில் பார்க்கலாமுங்க. அதே மாதிரி வெளியில் சுற்றுறது ஒர்த்தான ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்றதையும் பார்க்கலாம். கோட்டைக்கு உள்ள வண்டி எடுத்துகிட்டு போகலாம். 2 வீலருக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. பார்க்கிங் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயில் சிவன் கோயில் தாங்க. ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. வெளியில் ஒரு தேர் இருக்கும். இதையும் ஒருத்தவங்க ஸ்பான்சர் தான் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு சிவனோட பேர் jalagandeswarar. கோயிலுக்கு உள்ளே இருக்கிற குளமும் பூச்செடிகளும் இந்த கோயிலுக்கு கூடுதல் அழகை கொடுக்குதுங்க. கோயிலில் முன்னாடி சிலைகள்லாம் இல்லையாமுங்க. இது ஒரு ஆயுதம் பதுக்கி வைக்கிற இடமா தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிவன் சிலையை அமைச்சிருக்காங்க. கோயில் பார்த்து முடிச்சது நெக்ஸ்ட்டு மியூசியம் தாங்க போனோம். மியூசியம் உள்ளே போகிறதுக்கு 5 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. கண்டிப்பாக போங்க, ஒர்த்தாக இருக்கும். என்ட்ரன்ஸில் டைனோசர்லாம் இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். வெளியில் பீரங்கி அதுக்கப்புறம் பழைய சிலைகள் எல்லாமே இருந்துச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பல பதப்படுத்தி வச்ச விலங்குகளையும் பார்க்கலாம், பறவைகள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது எலும்புகள் பார்க்கலாம், போர் கத்திகள் பார்க்கலாம், நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், சிலைகள். அதுக்கடுத்தது நாணயங்கள்லாம் வந்தது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண 5 பைசா 10 பைசா அந்த மாதிரியான பழைய நாணயங்களையும் பார்க்கலாமுங்க. மியூசியமோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும். ஃப்ரைடே லீவு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சாட்டர்டே லீவ் விட்றாங்க. கவர்மெண்ட் ஹாலிடேஸும் லீவு. கண்டிப்பாக நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். மியூசியம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்ததும் மசூதி தாங்க பார்ப்பீங்க. மசூதியின் பேர் மட்டும் தான் போட்டிருக்குமே தவிர மசூதியை உள்ளே அலோலாம் பண்ண மாட்டாங்க. என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அடுத்தது நீங்கள் கிளாக் வைஸில் தான் சுற்றுவீங்க. ஸோ அப்படி சுற்றுறப்போ பாதுஷா மற்றும் பேகம் மஹால் அப்படின்ற ஒரு இடத்தையும் பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா 2 பில்டிங் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேகம் மஹால், ரைட் சைடில் இருக்கிறது பாதுஷா மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா உடைந்த சிலைகள், அதாவது பாதியிலே செதுக்கிறப்போ உடைஞ்ச சிலைகள் பார்க்கலாம். ஸோ வெளியிலே உங்களுக்கு சிவன் சிலையும் வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே நல்லாவே இருக்குங்க. இங்கே இருக்கிற சிலைகள் பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டில் இருக்கிற சிலைகளை தான் வகைப்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வர்றப்போ என்ன பார்ப்பீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குங்க. அந்த சர்ச்சுமே க்ளோஸில் தான் இருக்குது. அது ஒரு சில டைமிங்கில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ டைமிங் என்னென்னு டீட்டெயிலாக தெரியலைங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது கண்டி மஹால், திப்பு மஹால், ஐடர் மஹால் அப்படின்ட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோம். ஆனால் அந்த ஏரோ மார்க் உள்ளே போனீங்கன்னா எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னாக்கா அந்த இடத்துல காவலர் பயிற்சி பள்ளி தான் இருக்குது. ஒன்லி போலீஸு அண்ட் அவங்களோட ரிலேஷன் மட்டும் தான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் நாகத்தம்மன் கோயில் பார்க்கலாம். ஸோ அது உள்ளே போய் பாருங்கள். பார்த்து முடிச்சிட்டாலே உங்களுக்கு நிறைய இடங்கள் கவர் ஆகிடுங்க. ஸோ இதுக்கு மேலே உள்ளெல்லாம் எங்கேயுமே நீங்கள் அலோடு கிடையாது. எல்லாமே போலீஸ் குவார்ட்டர்ஸு, போலீஸ் பயிற்சி பள்ளி அப்படின்ட்டு போலீஸ் சம்மந்தப்பட்ட அவங்களோட ஆட்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ வேறு எந்த இடங்களும் ஜென்ரல் பப்ளிக்ஸ் அலோடு கிடையாது. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல jalagandeswarar கோயில், 2வது மியூசியமு, 3வது மசூதி, 4வது பாதுஷா மஹால், பேகம் மஹால், அதுக்கடுத்தது சர்ச்சு, அது லாஸ்ட்டாக நாகத்தம்மன் அம்மன் கோயிலை பார்க்குறோம். நாம் செஞ்சிக்கோட்டை கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த வேலூர் கோட்டையில் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லைங்க. ஏன்னா இங்கே ஒரு 4-5 இடம் தான். ஸோ வாய் விட்டு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் செஞ்சிக்கோட்டை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள் இருக்குது. பல இடங்களில் புரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. தானியக்கிடங்கு, வெடிக்கிடங்கு, அதுக்கப்புறம் கல்யாண மஹால் அப்படின்ட்டு அவ்வளோ இடங்கள் இருக்குது அங்கே. அதேமாதிரி ராஜாக்கு தனி கோட்டை, ராணிக்கு தனி கோட்டை அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே எங்கே ராஜா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இது எல்லாமே கோயில் தான் இருக்குது, மசூதி தான் இருக்கே தவிர அவங்களுக்குன்னு தனி இடம் எதுவாக இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு கூகுளில் தேடினாலும் எனக்கு ஆன்சர் கிடைக்கலன்னே சொல்லலாம். இப்போது வெளியில் சுற்றினா என்ன இருக்குது, வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி கம்பம் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான இடம். இது கோட்டைக்கு ரைட் சைடில் இருக்கும். அதேமாதிரி ரைட் சைடில் பார்க்குறப்போ தாமரைகள் தேங்கி இருக்கிற அகழிகளையும் பார்க்கலாமுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது உள்ளே ஃபுல்லாக சுற்றி வரப்போ வெறும் மரங்கள், செடிகள் அது மட்டும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல காதலர்களும் இருந்தாங்க. ஏன்னா ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எதிரிகள் வராங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு இடங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்க்குறப்போ நிறைய கப்புள்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ இதனால தான் எனக்கு சுற்றி பார்க்குறது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். நாம் இப்போது வேலூர் கோட்டையோட ஹிஸ்ட்ரியை ஒரு சின்னதாக பார்க்கலாம்.
வேலூர் கோட்டையோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்குறப்போ இது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்குது. 1556 காலகட்டம்ங்க. 133 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குது. அகழியோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 191 அடி இருக்குது. ஆழம் வந்து 29 அடி. இந்தியாவில் அகழியோடு இருக்கிற மிகப்பெரிய கோட்டை வேலூர் கோட்டையாக தான் இருக்குது. 1999க்கு அப்புறம் தான் இந்த இடத்துல மியூசியமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்கர் மன்னரான பொம்மி திம்மி அப்படின்ற நாயக்கர் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையில் தோப்பூர் சண்டை, கர்நாடக போர், வேலூர் சிப்பாய் எழுச்சி அப்படின்ட்டு பல கலவரங்களும் பல போர்களும் நடந்திருக்குங்க. 1947 வருஷம் இந்தியா விடுதலை வரைக்குமே வந்து பிரித்தானிய கையில் தான் இந்த கோட்டை இருந்திருக்கு. நிறைய மன்னர்கள் வந்து இங்கே சிறை பிடிக்கப்பட்டு கொல்லவும் பட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. நான் ரொம்ப சின்னதாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த ஹிஸ்ட்ரி வந்து இன்னும் ரொம்ப பெருசாகவே இருக்குது. எனக்கு ஒரு சில தகவல்கள் சரியாக கிடைக்காத காரணத்தினால நான் இன்னும் டீட்டெயிலாக இது ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லலை. ஈவினிங் டைம் பார்க்குறப்போ இந்த லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு இந்த கோட்டையை பார்க்குறப்போ ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. ஈவினிங் டைமில் வந்து இந்த ஊர் மக்கள் நிறைய பேர் இந்த புல் தரையில் உக்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் வேலூர் வரீங்கன்னா டேரெக்டான பஸ்ஸை பிடிச்சி வாங்க. ஸோ பஸ் மாறி மாறி வந்தீங்கன்னா கரெக்டான ஜங்ஷனாக பார்த்து பிடிக்கணும். நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வர்றப்போ என்னோடய ஜங்ஷன் வந்து செஞ்சியாக இருந்தது. ஆனால் நான் வந்து திண்டிவனத்தில் இறங்கிட்டேன். ஸோ இதனால் எனக்கு வந்து 2 ஹவர்ஸ் கிட்ட பஸ் கிடைக்காம இருந்தது. ஆனால் செஞ்சியில் இறங்கியிருந்தேன்னா எனக்கு நிறையா பஸ் கிடச்சிருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்திருப்பேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. வேலூரில் இன்னும் நிறைய இடங்களே இருக்குதுங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு 4 இடங்கள் சொல்கிறேன். ஸோ தங்க கோயில் இருக்குது, ரத்னகிரி இருக்குது, அதுக்கடுத்து வள்ளிமலை அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ காட்பாடியில் ஒரு கோயில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்குதுங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணி போங்க. தேங்க்யூ.